அப்படின்னா கத்திரிக்காய் கடையல் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு, சீரகம், கடலப்பருப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்தனையும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினனையும் சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வெங்காயமில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தனையும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கணும். கொத்தமல்லி போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். 5 விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு விட்டோன்னா நமக்கு கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிரும். ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.